காலை நேரத்தில். Thank you Jesus. Hallelujah. தேவன் தந்த இந்த நல்ல புதிய நாளுக்காக தேவ சமூகத்திலே நன்றி செலுத்தி தேவன் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் நீர், கர்த்தாதி கர்த்தர் நீர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர் நீர். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். Thank you Lord. Thank you Jesus. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர். பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல். நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர், இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகிறீர், இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுயா. நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி ஐயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி நன்றி பெருகுதையா. ஐயா. பேரன்பினாலே எங்களை இழுத்து உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி மகிழ்கிறீரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த விசேஷித்த ஆராதனையின் 12வது நாள் இந்த காலை நேரத்தில் உம்முடைய திருமுகம் தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தை எங்கள் பக்கமாய் திருப்பும். எங்கள் சிறையிருப்புகள் திருப்பப்பட இந்த காலை நேரத்திலே உம்முடைய திருமுகம் எங்கள் பக்கமாய் திரும்பட்டும். பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் இந்த நல்ல காலை நேரத்திலும் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற, நேரலில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது.
ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பது எவ்வளவு இன்பமானது. ஆமென், அல்லேலூயா. இது தேவனுடைய பிரசன்னம் தங்குகிற இடம். ஆமென். நாம் அவருடைய சமூகத்தில் வருகிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தருகிறது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே, ஆர்வமுடன் கதறுகின்றது உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் விட உம்மிடத்தில் ஒரு நாளானது. வேறிடத்தில் 1000 நாள் விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில்
வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனை உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனை உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து ஆமென் சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிக்கிறோம். சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. நன்றி. ஆராதனைக்குரியவரே நன்றி ஆண்டவரே.
ஹalleluya. எல்லா வாய்களை திறந்து தேங்க்யூ அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி இயேசையா, நன்றி இயேசையா, நன்றி இயேசையா. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, ஆவியானவரே, உயர்த்துகிறோம். உன்னதரே, ஹalleluya, ஹalleluya. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, எங்கள் துணையாளரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, எங்களை அறிந்திருக்கிற நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஹalleluya. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை சுகப்படுத்துகிறவரே, ஓ ஹalleluya. தடைகளை உடைக்கிறவரே, பாதைகளை திறக்கிறவரே, வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவரே, எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே. Thank you, அப்பா. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி, கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே,
மாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை உடைய இருதயத்தோடு ஆராதனை ஆமென் ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரோ மின்னேரமே வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரோ மின்னேரமே அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஓ ஹalleluya ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா காலை நேரத்தில் அல்லேலூயா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆராதனை உமக்கே. இயேசுவே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆராதனை ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஜீசஸ் அல்லேலூயா thank you அப்பா ஆராதனை உமக்கே. உமக்கே அல்லேலூயா உயர்த்துகிற இடத்தில் அல்லேலூயா நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிற இடங்களில் எல்லாம் இறங்கி வருவேன் என்று சொன்னவர் இந்த காலை நேரத்திலே எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுகிறீர் ஆராதனை உமக்கே. உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே நல்ல கரங்களை தட்டி ஹalleluya thank you Jesus நன்றி ஆண்டவரே நன்றி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 உட்காருவோம் கர்த்தர் நல்லவர்
ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் இந்த நல்ல காலை நேரத்திலே மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த 21 நாட்கள் விசேஷித்த காலை அற்புத ஆராதனையினுடைய 12வது நாள் இந்த அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை சந்திப்பார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை சந்திப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் தேவனுடைய சந்திப்பை குறித்து, தேவனுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மகத்துவமான காரியங்களை குறித்து நாம் தேவ கிருபையினாலே நாம் தியானித்து வர ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அநேகருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை அறிந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இந்த காலை நேரத்தில் கேட்கிறதோடு விட்டுவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்து தியானிக்கும் போது நிச்சயம் தேவனுடைய சந்திப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய மகத்துவமான காரியங்களை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. ஸோ அதன் அடிப்படையிலே இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 70 வருஷத்தினுடைய சிறையிருப்பு அது நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து அப்போ தேவன் சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்புகள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? சிறையிருப்புகள். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 70 ஆண்டுகள் எருசலேமை சிறைப்படுத்தினான். சிறைப்படுத்தப்பட்ட நாட்கள் என்பது மிக கொடுமையான நாட்கள். ஆராதனை நடந்த இடங்களில் அருவருப்புகள், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த பாத்திரங்கள் அந்நியருடைய கைகளில் அந்நிய தெய்வத்துக்கு உபயோகப்படக்கூடிய காரியங்களாய் மாறின காலங்கள். தேசத்தின் வாலிபர்கள் சிறையாக்கப்பட்டார்கள். தேசத்தின் சகல நன்மைகளும் சிறையாக கொண்டு போகப்பட்டது. தேசம் சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்டது. தேசம் சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்டது. ஆனால் அதற்கு ஒரு காலத்தை தேவன் நிர்ணயம் பண்ணினார். சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தொடர்கதை அல்ல, தொடர்கதை அல்ல. அதற்கு சில காலத்தை ஆண்டவர் நியமிக்கிறார். சில ஆண்டுகள் சிலருடைய வாழ்க்கையில் சில நாட்களாய் இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில் சில மாதங்களாய் சிறையிருப்புகள் இருக்கும், அநேகருடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாய் சிறையிருப்புகள் இருக்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான். இந்த ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் இல்லை. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். ஆனால் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால், தங்களுடைய பாவத்தினால், தேவனை எதிர்த்து நின்றதினால் ஆண்டவர் சில காலம் சிறையிருப்புக்குள் அவர்களை அனுமதிக்கிறார்.
அந்த சிறையிருப்பின் காலங்கள் முடிந்து ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்வேன்? சந்திப்பேன். நான் உங்களை என்ன செய்வேன்? சந்திப்பேன். சந்தித்து உங்களை விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு. அப்போ சந்திப்பு சிறையிருப்பை மாற்றுகிறது. சந்திப்பு என்ன செய்கிறது? சிறையிருப்பை மாற்றுகிறது. அந்த 70 ஆண்டு காலம் நிறைவேறுகிற அந்த சமயம் வரும்போது நான் உங்களை சந்திப்பேன். இந்த வார்த்தை இப்படி எடுத்துக்கொள்ளலாம், நான் சந்திக்கும் போது சிறையிருப்பின் காலங்கள் முடிவுக்கு வரும். ஆமென். உங்களை விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். இந்த காலை நேரத்திலே நிறைவேற்றும் தேவ சந்திப்பு. அவருடைய சந்திப்பு என்ன செய்கிறது? நல்வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. நல்வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும்போது யோசுவா 21ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாத நல் வார்த்தைகள். தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது. தவறியும் போகாது, தவறாகவும் போகாது. தப்பாக சொல்லிட்டாரோ அப்படிலாம் ஆண்டவரிடத்திலேருந்து நாம் எதிர்பார்க்கவே முடியாது. அவர் ஒன்று சொன்னால் சரியாகத்தான் சொல்லுவார். அல்லேலூயா. ஒருவேளை மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தவறுதலாய் வந்திருக்கலாம். ஆனால் என் தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வறுமையானால் அது தவறுதலாய் வரவே வராது. ஆமென். அது தவறுதலாகவும் வராது, அது தவறியும் போகாது. இட் நெவர் பி மிஸ்ட். ஐயோ இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேனே அப்படிலாம் சொல்ல முடியாது. தவறி போகாத நல்வார்த்தைகள். இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் குடும்பத்திற்காக, இஸ்ரவேலின் குடும்பத்துக்காக. எதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை? குடும்பத்தாருக்காக. அப்போ தேவன் நம்முடைய குடும்பத்துக்காக சில நல் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறாரா? எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறார்? உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். அது தவறி போகாது, அது தவறுதலாகவும் போகாது. சில நேரத்தில் மனுஷன் சொல்லுவான், நான் இப்படி தான் சொன்னேன், ஆனால் அது தவறுதலாக என்ன செய்யப்பட்டது? ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எந்த அர்த்தத்தில் சொல்லலை? அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆனால் அவங்க எடுத்துக்கொண்ட விதம் தவறுதலாய் போய்விட்டது. என் ஆண்டவருடைய சரித்திரத்தில் அது அப்படி இல்லை. ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது தவறியும் போகாது, அது தவறுதலாகவும் போகாது. உங்கள் குடும்பத்தை குறித்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்னா அது நிச்சயம் நிறைவேறும். அதற்கான ஒரு சந்திப்பை தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சந்திப்பு நம் குடும்பத்தை குறித்து சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. நிறைவேற்றுகிறது. சார் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படி சொன்னீங்களே, ஆனால் ஒன்றும் செஞ்சது மாதிரியே இல்லையே அப்படின்னா, நான் கொஞ்ச நாளில் வருவேன், வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு மனுஷர்கள் சொல்லுவார்கள். ஆண்டவர் பாருங்கள், அதான் நான் சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுகிற சமயம் வரும்போது நான் உன்னை சந்திப்பேன். நான் உன்னை சந்திக்கும்போது அது நிறைவேறும், தவறி போகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு வார்த்தையும் தவறி போகாது. ஆமென். ஒரு வார்த்தை. என் குடும்பத்தை இப்படி வைப்பேன்னு சொன்னார்னா அப்படி தான் வைப்பார். என் குடும்பத்தாருக்காக சொல்லப்பட்ட
ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. இன்னும் யோசுவா 23:14 வாசியுங்கள். யோசுவா 23:14. போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள். அப்போது உங்கள் குடும்பத்தாருக்காக சொன்ன வார்த்தைகள், ரெண்டாவது உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. ஆமென். ஒரு சந்திப்பு போதும். ஆண்டவர் சந்திக்கிற அந்த சமயம் என்பது தேவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற சமயமாக இருக்கும். ஆமென். நான் சொன்னல, நான் வரும்போது நான் இதை உனக்கு வாங்கிட்டு வருவேன், நான் வரும்போது இதை உனக்கு நான் கிஃப்டாக தருவேன். வெளி தேசத்தில் இருக்கிற தகப்பனோ, வெளி தேசத்தில் இருக்கிற சகோதரனோ, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். நான் வரும்போது இதை நான் வாங்கிட்டு வருவேன், நான் வரும்போது இதை நான் தருவேன், நான் வரும்போது இந்த காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். அப்போது அந்த வார்த்தையை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வருவேன் என்று சொன்னார், வரும்போது செய்கிறேன்னு சொன்னார், வரும்போது தர்றேன்னு சொன்னார். இதை போலத்தான் நாமும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது, அது எல்லாம் நிறைவேறும். உங்கள் குடும்பத்துக்காக சொன்ன வார்த்தைகள், ரெண்டாவது உங்களுக்காக சொன்ன வார்த்தைகள். ஆமென். எனக்குன்னு சொல்லியிருக்கிறார், உங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டு, உங்கள் குடும்பத்துக்கான வாக்குத்தத்தங்களும் உண்டு. ஆமென். அப்போது அந்த வார்த்தைகள் நிறைவேறும், ஒன்றும் தவறி போகாது, ஒன்றும் என்ன செய்யாது, தவறி போகாது. அப்போ முதலாவது நிறைவேற்றுகிற தேவனுடைய சந்திப்பு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன நல் வார்த்தைகளை ஒன்றையும் தவறி போகாமல் நிறைவேற்றுகிறது. ஆமென். இது பரீட்சை காலங்கள், தேர்வெழுதி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தேர்வெழுதி முடித்து விட்டு வந்து புத்தகத்தை திருப்பி பார்ப்பார்கள். நான் எழுதுனதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு. ஐயோ, இந்த வார்த்தையை என்ன செஞ்சிட்டேன், மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கையில் இதை செய்யாமல் விட்டுட்டேனே, என் மகன் வாழ்க்கையில் இதை செய்யாமல் விட்டுட்டேனே, இந்த குடும்பத்துக்கு நான் இதை செய்யாமல் விட்டுட்டேனே, இந்த பிள்ளைகளுக்கு நான் இதை செய்யாமல் விட்டுட்டேனே, சொன்னேன் ஆனால் செய்ய மறந்துட்டேன், சொன்னேன் செய்ய மறந்துட்டேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யாது, தவறி போகாது. தவறி போகாத நல்வார்த்தைகள், நல்வார்த்தைகள். ரெண்டாவது பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. போதும். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அப்போ தாமதிக்காத நல்வார்த்தைகள். முதல்ல நான் சொன்னேன் தவறி போகாத நல்வார்த்தைகள். ரெண்டாவது தாமதிக்காத நல்வார்த்தைகள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் இதுவரைக்கும் தாமதித்தது போல இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்த பிறகு அவ்வளவுதான், அந்த வார்த்தை என்ன செய்யாது, தாமதிக்காது. தாமதிக்காத வார்த்தைகள் தரிசனம் குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. வசனம் சொல்லுகிற தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. சில நேரங்களில் ரட்சிப்பு தாமதிக்கலாம், ஆசீர்வாதங்கள் தாமதிக்கலாம், நன்மைகள் தாமதிக்கலாம். அவர்களுக்கு ஒரே வைத்தியற்ற மருந்தெடுத்து அவர்களுக்கு 2 வாரத்தில் சுகமாயிருச்சு.
எனக்கு 2 வாரம் ஆகியும் என்ன செய்யலை, சுகமாகலை. அது கொஞ்சம் தாமதிக்கிறது, ஆனால் சுகமாகும். ஒரே இடத்தில் தேவனை ஆராதிக்க வருகிறேன், ஒரே தேவனை ஆராதிக்கிறேன், அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை என்பதல்ல, அற்புதம் தாமதிக்கிறது. அற்புதம் என்ன செய்கிறது? தாமதிக்கிறது. பெதஸ்தா குலத்திலே எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது. ஆனால் 38 வருஷமாக அந்த மனுஷனுக்கு அற்புதம் என்ன செய்யுது? தாமதிக்குது. அப்போ தாமதிக்கிறதுனால ஒருவேளை அற்புதம் நடக்காமல் போயிருமோ? அப்படி இல்லை. ஒரு சந்திப்பு அந்த தாமதத்தை மாற்றும். இதுவரைக்கும் தாமதித்த காரியங்கள், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தாமதித்து நம்மை விட்டு கடந்து போன காரியங்கள், நம்மை சோர்வுக்குள்ளாக்குற காரியங்கள், ஐயோ இன்னும் நடக்கலையே, இன்னைக்கு நடக்கணுமே, இந்த வாரத்துக்குள்ளே நடக்கணுமே, போன மாதம் நடந்திருக்கணுமே, இப்படி காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருகிறது. தாமதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது. 75 வயதிலே வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கும் போது ஆபிரகாமினுடைய லைஃப் என்ன செய்து? திசை மாறுது. விசுவாசத்தில் தொய்வு வருகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும் போது பிசாசு அந்த விசுவாச குறைவை பயன்படுத்தி கொண்டு அவனை திசை மாற்றும் வேலையில் ஈடுபடுவான். ஜாக்கிரதை. அவர் சொன்னதான் நடக்கல, இனி நடக்கிறது நடக்கட்டும், இல்லை, அவர் சொன்னது நடக்கும். அந்த விசுவாச குறைவை பிசாசு பயன்படுத்துவான். நம்மளை எப்பவும் கண்காணிக்கிறது ஒன்று ஆண்டவர், இன்னொன்று பிசாசு. ஏதோ நம்மளை ஆண்டவர் மட்டும்தான் பார்த்துட்ருக்கிறான்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. எப்படி அவர் கண்ணுறங்காமல் 24/7 நம்மளை பார்க்குறாரோ அதை போல பிசாசும் 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்களும் நம்ம மேலே என்னவா இருக்கிறான்? கண்ணா இருக்கிறான். அவர் கரிசனையாக இருக்கிறார், இவன் கண்ணா இருக்கிறான். அப்போ நம்முடைய விசுவாச குறைவை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய பரிசுத்த குறைவை பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாயின் வார்த்தைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னது தாமதிக்கும் போது மனுஷன் தன்னுடைய வாயை திறந்து எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி தன் விசுவாச குறைவை வெளிப்படுத்தும் போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பிசாசு ஒரு ஐடியா கொண்டு வருவான். இத்தனை வருஷம் நீ பார்த்தாச்சுல்ல, இத்தனை வருஷம் நீ காத்திருந்தாச்சுல்ல, இத்தனை வருஷம் நீ ஜெபம் பண்ணியாச்சுல்ல, ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் சொல்கிறபடி, நான் காட்டுற வழியின்படி நீ வா. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமையே திசை திருப்ப பண்ணினான். அவன் 2 கொம்பு வச்சுக்கிட்டு நாக்கை நீட்டமாக தள்ளிக்கிட்டு கண்ணங்கரேர்னு வரணும்னு அவசியம் இல்லை. நல்ல ரேஷங்கடை சாரி உடுத்துக்கிட்டு ஒரு 85 வயசு பாட்டி மாதிரி கூட என்ன செய்யலாம் வரலாம். சாராள் பாட்டி அப்படி தான் வந்திருப்பாங்க. கையில் ஒரு கம்பையை வச்சுக்கிட்டு அப்படியே ஆடி 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 ஓய் ஓய் அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். அவர் கூடாரத்துக்கு வாசலில் இருந்திருக்கலாம், வந்திருப்பார். வந்து என்ன, என்னை உம்மளை நம்பி பிரயோஜனம் இல்லை, என்னை நம்பி என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை, அவரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. இனி நமக்கு இருக்கிறதுக்கு ஒரே வழி ஆகார். ஒரு செகண்டில் திசை மாறிட்டான் பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் தேசத்துக்கு அது சாபமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கு அது பயமுறுத்துதலாகவே இருக்குது. ஆனால் ஆண்டவன் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் சொன்ன வார்த்தை என்ன செய்யாது, தாமதிக்காது. 28வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன
வார்த்தை நிறைவேறும். ஆமென். நிறைவேற்றுகிற சந்திப்பு. இத்தனை ஆண்டு காலம் என் வாழ்க்கையில் தாமதிக்கிறதே, இந்த நாட்கள் அந்த வார்த்தைகள் தாமதிக்காது. ஒன்று தவறி போகாது, ரெண்டாவது தாமதிக்காது. இட் நெவர் பி டிலேடு. தாமதிக்காது. இது வரைக்கும் தாமதிச்சிருக்கலாம். இது வரைக்கும் ஒரு வீட்டை தருவேன்னு சொன்னாரே, ஒரு பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னாரே, ஒரு கர்ப்பத்தின் கனியை தருவேன்னு சொன்னாரே, ஒரு உயர்வை தருவேன்னு சொன்னாரே, ஒரு வேலையை தருவேன்னு சொன்னாரே. எஸ், சொன்னார். நிறைவேறும். தாமதிக்காமல் நிறைவேறும். ஒன்று அது தவறி போகாது, ரெண்டாவது அது தாமதிக்காது. மூன்றாவது பாருங்கள், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசியுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இருக்கும்படிக்கு இருக்கிறது. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் மாற்றுகிறது. அப்போ அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் தவறி போகாது. ரெண்டாவது, அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் தாமதிக்காது. அந்த வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தும். ஆமென். இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? நம்மளை தகுதிப்படுத்தும். அப்போது கவனிக்கணும், இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறல, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறல அப்படின்னா, அந்த வார்த்தைகள் என்னை புடமிடுகிறது, அந்த வார்த்தைகள் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது, அந்த வார்த்தைகள் என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் தகுதி அடைந்த அடுத்த செகண்ட் அந்த தகுதிக்கான அற்புதங்கள் என்னை தேடி வரும். அல்லேலூயா. அப்போ என்னை தகுதிப்படுத்தும் நல்வார்த்தைகள், தாமதிக்காத வார்த்தைகள், தவறி போகாத வார்த்தைகள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தைகள் தீவிரமாயிருக்கும். வாசிங்க, எரேமியா 1:12. நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆமென். அப்போ தவறி போகாது, தாமதிக்காது, தகுதிப்படுத்தும், தீவிரிக்கும். ஒரு சந்திப்பு நமக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றும். நம்மை குறித்து சொன்ன நல் வார்த்தைகள், இந்த உலகம் நம்மளை குறித்து சொன்ன தீமையான வார்த்தைகள் உண்டு. நம்முடைய குடும்பம் நம்மை குறித்து சொன்ன தீமையான வார்த்தைகள், நீ எல்லாம் உருப்பட மாட்ட, நீ எல்லாம் நல்லா இருக்கவே மாட்ட, உன் குடும்பம் நல்லா இருக்காது, உன் பிள்ளை நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னோம். ஒரு தாயார் போன வாரத்தில் நான் அந்த குடும்பத்தை சந்திக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா, நாங்கள் இந்து மார்க்கத்திலேருந்து வெளியே வந்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமாம், நான் என் பிள்ளை பிறந்த நேரம் அந்த இது ஜாதகம் எழுதினோம். ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியருடைய கரத்தில் கொடுத்தோம். அவர் அந்த பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னார், இவள் வாலிப வயதுக்குள் வரும்போது இவளுக்கு புற்றுநோய் வரும் என்று. நான் நோய் வரும் என்று? புற்றுநோய். நான் போகிற அந்த வீட்டுக்கு ஒரு மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஏன் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொண்டு காட்டினாங்க. அந்த ரிப்போர்ட்டு அவங்களுக்கு சரியாக அதை பார்க்க தெரியல. நான் பார்த்தேன், அதில் ஒன்றுமே இல்லை. அவன் நான் சொன்னேன், இதில் ஒன்றுமே இல்லையே. ஒன்றும் இல்லையா பாஸ்டர்? ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் ஜோசியர் சொன்னார், குழந்தையாக இருக்கும்போது இவள் வாலிப வயசுக்கு வரும்போது என்ன வரும்? புற்றுநோய் வரும். இப்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது நிறைவேறுவதில்லை. ஆமென். நம்ம குறித்து நிறைய உலகம் நிறைய வார்த்தை சொல்லும். இவெல்லாம் உருப்படவே மாட்டான், இந்த குடும்பம்லாம் உருப்படாது, அப்படி சொன்னவங்கெல்லாம் உருப்படாமல் போயிருக்கிறாங்களே தவிர, அந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது, உருவற்று கொண்டு இருக்கிறது, நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எல்லாம் விளங்காம தான் அம்பில் போவ. சொன்னவனை தேடுறோம், காணலை.
ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விளங்க பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உலகம் சொல்லக்கூடிய தீமையான வார்த்தைகள் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் மட்டும் நிறைவேறும். ஆமென். அப்போ நான் உங்களை சந்தித்து உங்களை குறித்து சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஸோ இந்த 12வது நாள் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியான ஒரு சந்திப்பு நமக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முடிந்த எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் உங்களை சந்தித்து உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். இன்றைக்கு சிறையிருப்பு, இன்றைக்கு வனாந்திரம், இன்றைக்கு கண்ணீர், இன்றைக்கு தரித்திரம், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிரந்தரமா? இல்லை. இது தேவன் சொன்ன நல்வார்த்தை அல்ல. தேவன் சொன்ன நல்வார்த்தை வேறு. இந்த நாட்கள் முடியும். இந்த சிறையிருப்பின் காலங்கள் முடிவுக்கு வரும். தேசத்தை சிறையாக்கி இருக்கிற இந்த அனுபவங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும், முடிவுக்கு வரும். தேவன் சந்திப்பார். அவருடைய சந்திப்பு நம்மை குறித்து சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளை நிறைவேற்றுகிற சந்திப்பாயிருக்கும். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே தவறி போகாது, தவறி போகாது, தவறுதலாகவும் போகாது. அது நம்மை தகுதிப்படுத்தும். அது தாமதிக்காது, அது தீவிரமாகும். இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள், உங்கள் குடும்பத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். யோசித்து பாருங்க. வீட்டில் போய் ரிமைண்ட் பண்ணி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க, ரிமைண்ட் பண்ணி பாருங்க, பின்னோக்கி பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. தேவன் என் குடும்பத்துக்காக இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இதை சொன்னார். எழுதி வச்சிருக்கிறீங்களா? எழுதி வச்சிருக்கிற பழக்கம் இருக்குதா? 20 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ரெக்கார்டிங் சென்டர் இருக்குது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாக தேவன் என் பிள்ளைகளை குறித்து சொன்னது எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் சோர்வு வருதோ, எப்பெல்லாம் மனசு உடைஞ்சு போகுதோ, எப்பெல்லாம் துரோகங்களை சந்திக்கிறோமோ, எப்பெல்லாம் சத்துருக்களுடைய போராட்டங்கள் அதிகரிக்கிறதோ, அந்த நேரத்தில் போய் தேவன் சொன்ன வார்த்தைகளை திரும்பி பார்ப்பேன். இது எல்லாம் நிறைவேறும். இந்த சத்துரு சொல்லுகிற இந்த தீமையான வார்த்தைகள் அல்ல, என் தேவன் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து சொன்ன நல் வார்த்தைகள் மட்டும்தான் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். அது தவறி போகாது, அது தாமதமாகாது. அது நம்மை தகுதிப்படுத்தும், அது நம்முடைய வாழ்க்கையில் தீவிரமடையும். இந்த நாட்கள் தேவனுடைய வார்த்தைகள் தீவிரமாய் நம்முடைய குடும்பங்களில் நிறைவேறுகிற காலம், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற காலம், நிறைவேறுகிற காலம். ஒரு சந்திப்பு அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும். இல்லை, வாய் திறந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற ஒரு சந்திப்பு எங்களுக்கு வரட்டப்பா. நாங்கள் இருக்கும் இந்த சிறையிருப்பில், நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த கண்ணீரின் வாழ்க்கையில்,
நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த தரித்திரத்தில், நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நிந்தையின் பாதையில், நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த அவமானத்திலேயும், இந்த வேதனையிலும், இந்த தத்தளிப்பிலேயும் நீங்கள் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். வீட்டில் போய் உட்கார்ந்து ஞாபகப்படுத்துங்க. என்னெல்லாம் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், என்னெல்லாம் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும்னு சொன்ன யோசுவா கடைசியில் சொல்லலாம், எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அவருடைய சிலுவை மரணம் நிறைவேறிற்று, அவருடைய உயிர்ப்பு நிறைவேறிற்று. இன்னும் நிறைவேற வேண்டியவைகள் இருக்கிறது. எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும். அது தாமதிக்காது, தீவிரிக்கும், தகுதிப்படுத்தும், தவறி போகாது, தவறியே போகாது. ஒரு நாளும் அப்பா தப்பா பேசவே மாட்டார் உங்களை குறித்து, என்னை குறித்து. இந்த பரலோக தகப்பன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தவறாய் பேசவே மாட்டார். பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டார், சரியானதை பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிறதெல்லாம் அவர் சொன்னபடியே நடக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம். அந்த சந்திப்புக்காக காத்திருங்க, அந்த சந்திப்புக்காக ஆயத்தப்படுங்க. அந்த சந்திப்பு எப்போ, எங்கே, எப்படி நிகழும் என்று யாருக்கும் தெரியாது. காத்து கொண்டே இருங்க. ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார், இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள். எவ்வளவு நாள் தெரியாது, ஆனால் சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள். காத்து கொண்டே இருக்கிறார்கள். 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்குது. 50வது நாள் வருகிறது. தேவன் அவர்களை சந்தித்தார், 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 தேவன் அவர்களை சந்தித்தார். 50வது நாள் ஒரு சந்திப்பு உண்டானது. நீங்கள் நம்பினா, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இன்றிலிருந்து ஒரு 50 நாட்களில் தேவனுடைய மகத்துவமான சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் தொழிலில், உங்கள் எதிர்காலங்களில் உண்டாகுது. தேங்க்யூப்பா. உடைய சந்திப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய சந்திப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவக்கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களை ஜெயமாய் நடத்தும். தேர்வெழுதுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் கிருபைகளையும் பலத்தையும் கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. தேசத்தில் பல அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல துர்ச்செய்திகள் எங்கள் காதுகளிலே கேட்கிறது. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவருடைய கிரியைகள் எங்கள் தேசத்தில் வெளிப்படட்டும். விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறது, பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, கேஸ் சிலிண்டருடைய விலை உயர்ந்திருக்கிறது. தேசம் எதையோ நோக்கி பயணிக்கிறது. ஜனங்கள் பாதிக்காத வண்ணம் கர்த்தர் எங்களை தேசத்தை குறித்து சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. வேலை செய்கிறவர்களுக்கு பலத்தை கொடுங்க. வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. அவங்க வேலையில் மாற்றங்களையும் உயர்வுகளையும் தாங்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து தாங்க. உங்கள் சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை எங்களை தாங்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.